வாங்க வாங்க வாங்க. என்ன டிஷ்னு சொல்லுங்க வாங்க வாங்க. 65 வயசுல ஒரு 3-4 டிஷ் பண்ணிருக்காரு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இது பாசி பயிறு அசோகா. இது நவதானிய சாம்பார் சாதம் இல்ல குருமான்னு வச்சுக்கலாம். பிசுபிள்ளை கதம்ப சாப்பாடுன்னு சொன்னீங்க. நவதானிய புலாவ் குருமா. நல்லா இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இதுல ஒரு டீவியேஷன் தெரியுது எனக்கு. ஸ்வீட்ல வந்து சவுக்குன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து. நெய் கம்மியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. நெய் மட்டும் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா புலாக்குன்னு உள்ள போயிருக்கும். பிளா 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 பிளான்னு உள்ள போயிருக்கும். ஓகே, இந்த சாம்பார் என்னெல்லாம் நவதானியம் போட்டிருக்கீங்க இதுல? நவதானியம் 9 போட்டிருக்காரு. 9 போட்டாரு. 9 தானியமும் இதுல இருக்கும். டேஸ்ட் வந்துங்க அந்த அறுசுவை இருக்கும் என்னதுல. நீங்கள் கொஞ்சம் ரெசிபியில் போட்டு கம்மியாக இருந்தால் கூட அந்த உப்பு புளி காரம் கசப்பு துவப்பு இனிப்பு 6 சுவையும் கலந்தால் தான் நம்ம பாடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். அவஸ்தை பட் நான் கிளவராக எப்போதுமே என்ன செய்வேன், டூப் குக்கை வந்து அந்த அடுப்படியிலே விட மாட்டேன். தேவையே இல்லை. ஒன்று தீச்சு விடுவாங்க, இல்லை கொட்டி விடுவாங்க, ஏதோ ஒன்று வேணும்னு செஞ்சுருவாங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் இருந்தேன் நீங்க சொல்லும் போது அவங்கிட்ட பச்சையா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வா. வேற வழி ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷனே கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வா. அதில் நான் பொறுக்கி பார்த்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், முருங்காய், பாவக்காய், அவரைக்காய், துவரைக்காய், கொத்தரங்காய்னு கொண்டு வந்துட்டான். அதில் என்ன சூஸ் பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ டாக்? வா வா. ஏய் நான் வேணாடா. அப்பா தானியத்தை சாப்பிடுற நீ. சச்சி போத்துனானோ. அடுத்து வா வா போடுவா. இன்னும் 1/2 மணி நேரம் தாங்கடா, வாடா. நான் பேசணும்ல. முடியல. ஓ வேலைய நீ கரெக்டா செஞ்சுட்ட. ஐயா சட்டு நீங்க நான் எதுவும் பேசல. சட்டு புட்டுன்னு கமெண்ட் சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட்ஸ் சொல்லி விட்டுருங்க. இது இந்த கதம்ப சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டிஎஸ் அண்ணன் பலாப்பழ விதை போட்டிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா குக் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. சுண்டக்காய் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கீங்க, கலர் ரொம்ப நல்லா இருக்கு. தாளிப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்க, நெய் கரெக்டாக போட்டிருக்கீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த அசோகா ஹல்வா கிடையாது, கோதுமை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதில் தேன் போட்டிருக்கீங்க, பால் போட்டிருக்கீங்க, என்னென்னமோ போட்டிருக்கீங்க, போட்டு ஒரு ஹல்வான்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க. அது அசோகா ஹல்வா இல்லை. இது என்னன்னே தெரியலங்க. இது நீங்கள் இருங்க சொல்கிறேன். இது என்னது? இதில் கேரட்டு பீன்ஸ் நவதானியம் இருக்கு. என்னது இது? இது என்ன ரைஸ் ஐட்டமா, குருமாவா, சப்பாத்தி கூட சாப்பிடுறதா, இடியாப்பத்து கூட சாப்பிடுறா? என்னது இது? ஃபாரின் டிஷ் ஒன்று கிரிமியா இருக்கும், பேர் வெல்ல. ஒயிட் சாஸ் பண்ணி போட்டீங்களா? ஒயிட் சாஸ்ல ஃப்ரெஷ் கிரீம் போட்டாங்க. குருமா மாதிரி சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பாவுக்கு சாப்பிடலாம். பாவுக்கு சூப்பர் டிஷ். வடப்பாவுக்கு சூப்பர் டிஷ் இது. வடப்பாவு கூட இது எப்படிங்க நல்லா இருக்கும்? உங்களுக்கு இடியாப்பத்துக்கு வேணும்னா இடியாப்பத்துக்கு. வடப்பாவு தெரியுமா உனக்கு? வடப்பாவு தெரியல கம்முன்றேன். என்ன ரகம்னு தெரியல. உனக்கு ஒரு பாவு தெரியல. முடியல சார். என்ன கூட்டினீங்களா சார்? நான் இதை பண்ணல. ஒரே செகண்ட் கலக்கு. எனக்கு வேண்டாம், சாப்பிடு வைப்பா. நீ என்ன சொல்லு. அதான் அவர் பண்ண டிஷ் அவரே சாப்பிட மாட்டாரு. இப்போ ஒரே செகண்ட், இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க ஆர்டர் சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப பசிக்குது, ஃபுல்லா பிளேட் காலி பண்ணி ஒரே நம்ம எல்லாரையும் வச்சுக்க மாறிக்கிட்டு அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் புடிப்பு அதிகமா இருக்கு. எனக்கு என் வயிறுலாம் வலிக்குது. நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்றேன். அவர் வந்து நவதானியத்துல புலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு சார். என்கிட்ட புலாவ் தான் சொன்னாரு. என் கையில புலாவ் தான் சொன்னாரு. நானும் அதுதான் நம்பினேன். ஃபைனலா அது குழஞ்சிட்டு உடனே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இல்ல, உடனே அதை போட்டு ஃப்ரெஷ் கிரீம் போட்டு மிக்ஸ் புலாவ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் குழஞ்சு போனதுல கிரீமை போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு அது நீங்க கிரீம் நினைச்சிட்டு இருக்கீங்க சார். என்ன சொல்ல வர்றீங்க?
என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும். மயோனீஸும் பாலும் கலந்து ஊத்திட்டாங்க சார். கிரீம் நீங்களே உள்ள ஒரு மயோனீஸ் குட்டிடப்பா. ஏன் மயோனீஸ் போட்டீங்க? யார் மயோனீஸ் போடல? அவன் சொல்றானே. இவன் ஆப்பிள் கட் கொடுத்த ஒரு அசிஸ்டன்ட், அவ்வளவுதான். ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்த அசிஸ்டன்ட். ஓகே, தேங்க் யூ. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.